வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. தேதி 29ங்க, ஞாயிற்றுக்கிழமை. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். கீழே திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல இருக்கிற சீனிவாசம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல இருக்கிற விஷ்ணு நிவாசம், அப்புறம் அலிப்பேரி நடப்பாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க. விடிய காலையில் 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது கூட்டத்தை பொறுத்து இல்லை மறுநாள் நடக்கிற ஃபங்க்ஷனை பொறுத்து அவங்க டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. அதனுடைய டோக்கனுடைய அளவு அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுங்க. இன்றைக்கி காலைல ஓப்பன் பண்ண டோக்கனே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது இன்றைக்கி காலைல 3:30 மணிக்கு எடுத்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 5140 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. அதாவது இன்றைக்கி ஈவினிங் ஸ்லாட்டு நைட்டு 10 மணி ஸ்லாட்டில் 1156 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. அப்புறம் மறுநாள் காலையில் 3 மணிக்கு, அதாவது திங்கட்கிழமை காலையில் 3 மணிக்கு ஸ்லாட் போட்டிருந்தாங்க. அது 3984 டிக்கெட், கிட்டத்தட்ட ஒரு 4000 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. இது காலைல ஒரு 3:30 மணிக்கு எடுத்தது. இப்போ நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 4000 டிக்கெட் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஈவினிங் ஒரு 12000 டிக்கெட்டு, நாளைக்கு காலையில் ஒரு 10000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட கொடுப்பாங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு 14000 டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. மறுநாள் காலையில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி. அதாவது இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 14000 டிக்கெட்டு இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி டோக்கன் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தரிசனம் பார்க்குற டிக்கெட்டும் குறைவாக தான் இருந்திருக்கு. நாளைக்கு காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 4000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவ்வளோதான் கோட்டாவே அலோவ் பண்ணியிருக்காங்க. இது காலைல 3:30 மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ள ஸ்லாட்டில் 1150 டிக்கெட்டும், நாளைக்குள்ள ஸ்லாட்டில் 4000 டிக்கெட்டும் அவைலபிள் இருக்குங்க. அது 3:30 மணிக்கு எடுத்ததுங்க. அது ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதையில் இன்றைக்கி வெறும் 2000 டிக்கெட் தான் கொடுக்குறாங்க. எல்லாமே இன்றைக்கி ஈவினிங் உள்ள ஸ்லாட் மட்டுமே. 29ஆம் தேதி இன்றைக்கி ஈவினிங் 3 மணி, 4 மணி, 5 மணின்னு ஸ்லாட் போட்டு கொடுக்குறாங்க. 3 மணி ஸ்லாட்டில் 500 டிக்கெட்டு, 4 மணி ஸ்லாட்டில் 500 டிக்கெட்டு, 5 மணி ஸ்லாட்டில் 1000 டிக்கெட்டு. மொத்தமாகவே 2000 டிக்கெட் தான் இன்றைக்கி கொடுக்குறாங்க. நேற்று சனிக்கிழமை காலையில் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 4500 டிக்கெட்டும், இன்றைக்கி காலையில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 2000 டிக்கெட்டு, மொத்தம் 6500 டிக்கெட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. நேற்று நிலமும் அந்த மாதிரி இருந்ததுங்க. பட் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தமாகவே 2000 டிக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. அது இன்றைக்கி சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு மட்டும். காலைல 6 மணி தான் அந்த கவுண்டரே திறப்பாங்க. ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதை பார்த்தீங்கன்னா நடப்பாதை ஆரம்பிக்கிற நேரமே காலைல 6 மணிக்கு தான். காலைல 6லேருந்து சாயங்காலம் 6 வரைக்கும் தான் அந்த நடப்பாதை திறந்திருக்கும். அதுமாதிரி கவுண்டர் திறக்கிறது பார்த்தீங்கன்னா 5:45, 6 மணி தான் கவுண்டர் திறப்பாங்க. திறந்து 6 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த 2000 டிக்கெட்டுங்கிறது ஒரு 1 ஹவரில் கண்டிப்பாக இது முடிஞ்சிருக்கு அந்த டிக்கெட்டு. அதுக்கடுத்தது அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா 3:35க்கு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. அப்போ 1000, 1518 ரூமில் எதுவுமே அவைலபிள் கிடையாது. 50 ரூபா 100 ரூபா ரூமில் 1065 ரூம் அவைலபிள் இருந்ததுங்க. 1065 தான் மொத்த கோட்டா ஒதுக்கியிருக்காங்க. அது எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஏன்னா இந்த கவுண்டர் 5 மணி தான் திறப்பாங்க. சிஆர்ஓ அக்காமடேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற சிஆர்ஓ ஆஃபீஸ் காலைல 5 மணி தான் அந்த கவுண்டர் திறப்பாங்க. விடிய காலையில் போயிட்டு எல்லாம் க்யூ லைன்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 5 மணிக்கு திறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 1065 ரூம் அவைலபிள் இருக்குங்க. இது முதல்ல வர ஒரு 1000 பக்தர்கள், கிட்டத்தட்ட ஒரு 6 மணி 7 மணி வரைக்கும் வர பக்தர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உடனே ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1000 ரூமு, 1518 ரூமு, அதுக்கப்புறம் கோட்டா கொடுப்பாங்க. அவைலபிள் இருக்கிறத பொறுத்து அதுக்கப்புறம் கோட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு அது இல்லைங்க. கவுண்டர் ஓப்பன் பண்ணும்போது அந்த ரூம் இல்லை. 50 ரூமு, 100 ரூம் அவைலபிள் இருக்குது. விடிய காலையில் வந்தோம்னா திருமலையில் ரூம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃபுங்க. அது காலையில் நீங்கள் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணும்போது இருந்தீங்கன்னா 1000 ரூம் இருக்குது. நம்ம கேட்ட உடனே கிடைக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே அடுத்த 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல போய் கவுண்டர் திறந்த உடனே உள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ண உள்ளே போகிறாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 150 பேர் முதல்ல உள்ளே விடுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 5:15, 5:20க்குலாம் ரூம் உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்த ஸ்லாட்டு பாட்டு 5:30 மணிக்கு உள்ளே விடுவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்களுக்கு 6 மணிக்கு ரூம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க. திருமலையில் ஆன்லைனில் புக்கிங் பண்ணாமல் நேரடியாக தான் போய் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு 6 மணிக்குள்ளே போய் க்யூ லைனில் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 hour இல்லைனா 1 ஹவரில் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு 5:30 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் எடுத்து பார்த்தாங்க. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த டிக்கெட்டும் அவைலபிள் இல்லை. 3:30 மணிக்கே பார்த்தீங்கன்னா 5140 டிக்கெட் தான் அவைலபிள் இருந்தது. மறுநாள் காலையில், அதாவது நாளைக்கு காலையில் பார்க்குற ஸ்லாட்டு ஒரு 4000 டிக்கெட்டும், இன்றைக்கி ஸ்லாட்டு ஒரு 1500 தான் அப்பயே இருந்தது. இப்போ 5:30 மணிக்கு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லைங்க. எல்லா டிக்கெட்டுமே கொடுத்து முடிச்சாச்சு. கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நான் 4:30க்கே முடிஞ்சிருக்கு. 4:30, 4:45க்கு அந்த கவுண்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்பயே டிக்கெட் இல்லை. 3:30 மணிக்கு பார்க்கும்போது 5000 டிக்கெட் இருந்திருக்கு. 4:30 மணிக்கு பார்க்கும்பொழுது அந்த டிக்கெட்டுமா எதுவுமே அவைலபிள் இல்லை. 4:47க்கு டுடே கோட்டா கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி அப்பயே ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. கீழே திருப்பதியில் டிக்கெட் வாங்காமல், அது தவிர டிக்கெட் இல்லாமல் நேரடியாக போய் தரிசனம் பார்க்க போகிற பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தரிசன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் சொல்லியிருக்காங்க.
கிட்டத்தட்ட ஒரு 12 கம்பார்ட்மெண்ட்லேருந்து 14 கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் பக்தர்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க. சாமி தரிசனம் செய்யறதுக்கு 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ இன்றைக்கி டோக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி டோக்கன் முடிஞ்சு போச்சு, 3:30 மணிக்குள்ளேயே முடிஞ்சு நாளுக்கு 4:30 மணிக்குள்ளாரே நாளைக்கு காலையில் உள்ள தரிசன டிக்கெட்டு முடிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி பகலில் சண்டே இன்றைக்கி பகலில் ஏகப்பட்ட பக்தர்கள் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிறதுனால ஏகப்பட்ட பக்தர்கள் வருவாங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நேரடியாக இப்போ தரிசனத்துக்கு போவாங்க, வேறு வழி கிடையாது. நாளைக்கு காலையில் டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கெலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி காலையில் வந்தவுடனே நேரடியாக சாமி தரிசனத்துக்கு போவாங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி திருப்பதியில் கூட்டம் அதிகமாகிடுங்க. இன்னும் ஒரு 4 நாளில் பிரம்மோற்சவம் ஆரம்பிக்குதுங்க. 4ஆம் தேதி அன்றைக்கி கொடியேற்றத்தோட பிரம்மோற்சவம் ஆரம்பிக்குது. அதனால் திருமலைக்கு இனிமேல் சுவாமி தரிசனம் பண்ண போகிறவங்க கீழே திருப்பதியில் கொடுக்குற SST டோக்கன் வாங்கிட்டு போனாங்கன்னா ஓரளவு ஃப்ரீயாக தரிசனம் பார்க்கலாங்க. இது திடீர்னு அப்பப்போ கூட்டம் குறையும். அது என்னைக்கு குறையுது, எப்போ கூட்டம் அதிகமாக இருக்கும்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் திருமலைக்கு சாமி தரிசனம் பண்ண போகணுன்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கீழே திருப்பதியில் கொடுக்குற SST டோக்கன் வாங்கிட்டு போகிறது நல்லதுங்க. விடிய காலையில் 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு மேலே திருப்பதியில் போய் சாமி தரிசனம் பார்க்குறது நல்லது. அப்படி இல்லைன்னா ஸ்ரீவாரிப்பட்டு நடைபாதையில் தினசரி காலைல 6 மணிக்கு கவுண்டர் திறக்கிறாங்க. கண்டிப்பாக மினிமம் ஒரு 3000 டிக்கெட்டாக கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு மேலே சுவாமி தரிசனம் பண்ண போனீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க. மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.